இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க பேசுறது எல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறது அறம் சேனலோட CEO உதய பெருமாள். இது நான் ஒரு மீடியா பர்சனா ஹேண்டில் பண்ண வேண்டான்னு பாக்குறேன். அவர் எனக்கு சித்தப்பாவாவும் அவருக்கு நான் மகளாவும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இதுவே அறம் சேனலோட MD இந்திராணியா நான் பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. மேடம் இல்லைங்க மேடம், அது வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க? என்ன எவிடன்ஸ், என்ன கம்ப்ளைண்ட்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. அதையும் மீறி இது மினிஸ்டரோட கேஸ். அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னா அப்போ நான் ஒரு மீடியா பர்சனா உங்ககிட்ட நியூஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப நீங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துதான் ஆகணும். மேடம் இங்க பாருங்க, நாங்க ராங்கால அவரை ஒன்னும் அரெஸ்ட் பண்ணல. மினிஸ்டரோட சன் இளங்கோ இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு மேடம். அதெல்லாம் ஓகே சார், எவிடன்ஸ். மேடம் சொல்றேன் மேடம். அவசரப்பட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டோமே. கோவத்தில் அவர் ஏதாவது நம்ம குடும்பத்தை பண்ணிட்டா என்ன பண்றது? என்னையா போன விதத்துல திரும்பி வந்துட்ட? என்ன எதையாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா? அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் வேற என்ன விஷயம்? நீங்க திடீர்னு என் சட்டையை பிடிச்சதுனால நான் கோவத்துல கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணல, என்ன நம்புங்க ப்ளீஸ். சித்தப்பா ப்ளீஸ், நீங்க கண் கலங்காதீங்க. நாங்க யாருமே உங்களை தப்பா நினைக்கல. நீங்க இந்த கொலைய பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க உங்களை வெளியில கொண்டு வரதுக்காக தான் அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட டீட்டெயிலா கேக்குறோம். சித்தப்பா நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சார், அவசரப்பட்டு நீங்க இவரை ஒரு அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு இவரு ஒரு சஸ்பெக்ட், அவ்வளவுதான். ஓஹோ, சந்தேகத்தின் பேர்ல தான் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க. கொஞ்சம் மரியாதையா ட்ரீட் பண்ணுங்க. தம்பி நாங்க என்ன பண்ணணும்ன்றத நாங்க பாத்துக்கிறோம். போலீஸ்காரனுக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் நிறுத்திட்டு நீங்க வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. சரிங்க சார், நாங்க இப்ப இவரை பெயில் எடுத்து கூட்டிட்டு போலான்னு தான் இங்க வந்திருக்கோம். சட்டம் என்னன்னு எங்களுக்கும் தெரியும். தேவையில்லாம என்ன செக்ஷன் எல்லாம் சொல்ல வச்சிடாதீங்க. கபிலா, அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ அப்செட் ஆகாத. கட் பண்ணாட்டா, நீ ட்ரை பண்ணு. கட் பண்றானே. மறுபடியும் டயல் பண்ணு.
கபிலா, அக்கா கால் வந்தா எடுத்து பேச வேண்டியது தானே? ஏதாவது முக்கியமான காலா இருக்க போகுது, எடுத்து பேசு. ஹலோ, ஸ்பீக்கர்ல போடு. பென் டிரைவ் என்னாச்சு? அது வந்து அப்படின்னா இன்னும் உன் கைக்கு பென் டிரைவ் வந்து சேரல, அப்படிதானே? இல்ல, அதுக்குள்ள என்னடா அதுக்குள்ள? உங்க அப்பனை தூக்கி ஜெயில வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, ஏது பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கதை சொல்ல போறியா? என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சிவா, இது மினிஸ்டரோட கேஸ். இதுல டவுட் இருந்ததுனால தான் உதய பெருமாளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். வெளியில கட்சிக்காரங்க வேற போராட்டம், கடையடைப்புன்னு நடத்திட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல நான் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றதுன்னே தெரியல. அதான் யோசிக்கிறேன். சார், இது வெறும் பர்சனல் ரீசனுக்காக நாங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றோம்னு சொல்லல. இந்த மர்டருக்கு பின்னாடி வேற ஏதோ ஒண்ணு பெருசா நடந்துட்டு இருக்கு சார். அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஆமா சார், எங்களுக்கு தெரிஞ்சு இந்த கேஸை விடுறதுக்கு மனசே வரல. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, உண்மையாவே இந்த மர்டர் எதுக்காக நடந்துச்சுன்னு நமக்கு தெரியணும் சார். நீ சொல்றது கரெக்ட் தான் சிவா. இந்த கேஸை உங்க ஸ்டைல்ல ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த கேஸோட அப்டேட்டை டெய்லி நான் செக்ரட்டரியேட் ஆபீஸ்க்கு அப்டேட் பண்ணணும். இது நாம பண்ற மாதிரி வெறும் அண்டர் கவர் ஆபரேஷனா மட்டும் இருந்தா இத பத்தி நான் இவ்வளவு நேரம் யோசிச்சிருக்கவே மாட்டேன். சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி திருவான்மியூர்ல எக்ஸ் மினிஸ்டர் வர்தப்பன் மர்டர் கேஸ கூட நாம தானே சார் இன்வெஸ்டிகேட் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி இதையும் எங்களை நம்பி கொடுங்க சார், ப்ளீஸ். நான் உங்களை என்னைக்காவது நம்பாம இருந்திருக்கேனா? இங்க பாருங்க, இந்த கேஸோட ரூட்டே வேற. நீங்க நினைச்சா முடியும் சார். அதுவும் இல்லாம நம்மள மாதிரி பெரிய குடும்பத்துல இதெல்லாம் சகஜம் தானே. விடுங்க அத்தை, பாத்துக்கலாம். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க மேல பார்த்து கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க. அடியே, நீங்கெல்லாம் இப்ப நடந்து முடிஞ்ச விஷயத்த நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் நடக்க போற விஷயத்த நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் முற்போக்கு சிந்தனை உனக்கு வராது. என்ன மாதிரியான லெஜெண்டுங்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க வரும். அப்படி என்ன யோசிச்சீங்க? அத நான் உங்ககிட்ட கேட்க கூடாது. ரித்திகா சிஸ்டர், ஒருவேளை மாமா ஜெயிலுக்கு போயிட்டா சேர்மேனோட சைனிங் அத்தாரிட்டி ஃபுல்லா இந்திராணி சிஸ்டருக்கு தானே போகும்.